இவ என்னமோ நம்ம செய்யுவுக்கு சேவை பண்ண போறாளாம். அதான் இவளுக்கு என்னென்ன சேவையெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறேன். லெமன், தேங்காய், வெல்லம் என்று ஆழ்ந்து யோசிக்க அனைவரும் அவன் கேலியில் சிரித்தனர். தாமரை மட்டும் தீவிரமாக, அது கம்பன் கூழு இல்ல, கம்புல பண்றது கம்மங்கூழு என்று திருத்திவிட்டு, என்ற அக்காவுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், அதாவது இயல்பு என்று பழைய மாதிரி கண்ணை உருட்டி சொல்ல, அங்கே சிரிப்பும் சந்தோஷமும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது. எல்லோரும் தூங்கிய பிறகு வஸ்தனின் அறைக்கு வந்த தாமரை உடைமாற்ற பாத்ரூமுக்கு செல்லும் போதே கணவனின் பார்வையை சந்தித்தவள் வெளியே வரும்போது அவனுக்கு பிடித்த பாவாடை தாவணியில் இருந்தாள். கட்டிலில் அவள் தோளில் முகத்தை புதைத்து கொண்டு செல்லம் கொஞ்சிய வஸ்தன், அது எப்படிடா அன்னைக்கு பார்த்த அதே சின்ன பொண்ணா இன்னமும் இருக்க? 4 குழந்தைகளுக்கு அம்மா மாதிரியா இருக்க நீ என்று கேட்க, அவள் மெல்ல சிரித்து அவன் மேல் சலுகையாக சாய்ந்து கொண்டாள். நீங்க இப்படி 4 குழந்தைங்கன்னு சொல்றது கேட்டு மனசு என்னவோ பண்றதுங்க, உணர்ச்சியுடன் சொல்ல அவளை விலக்கிவிட்டு எழுந்தான் கணவன். என்ன ஸ்ரீ, தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே என்ற அர்த்தம் தாங்க கேட்டவளின் குரலில் அவனை மயக்கினாலும் ஒன்றும் பேசாமல் தன்னுடைய பிரீப்கேஸில் இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் வஸ்தன். அதை பிரித்து கூட பார்க்காமல் தாமரை அவனை நிமிர்ந்து பார்க்க, பிரிச்சு பாரு, தமிழ்ல தான் எழுதியிருக்கு என்றான். இல்ல, நீங்களே சொல்லுங்க. அது டைவர்ஸ் பேப்பர். நீங்க பண்ணிட்டாலும் நான் உங்களை பண்ண விட்டாலும். நொடித்தவளின் முகவாயில் மின்னல் முத்திரை ஒன்றை பதித்தவன் அவள் கண்களை பார்த்து கொண்டே, அந்த தங்கராசு ஒரு வழியா ஒத்துண்டான் தாரா, அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி ஒப்புதல் பத்திரம் வாங்கினோமே, அப்புறமும் தகராறு பண்ணிட்டு இருந்தவன ஒரு வழியா சமாளிச்சு சட்டப்பூர்வமா எல்லாம் பண்ணியதற்காக பேப்பர்ஸ் இது என்றவுடன் அவள் கண்கள் அந்த ரூம் அளவுக்கு விரிவதை கண்டு, இது ஆக்டிஷியஸ் டாக்குமெண்ட், த்ரிஷாவும் பூஜாவும் இனிமேல் சட்டப்பூர்வமாகவும் நம்ம குழந்தைகள் தாமா என்று சொல்ல, வெடித்து வந்த கேவலுடன் அவன் மார்பில் சாய்ந்தவளின் உடல் மௌனமாக அழுகையில் குலுங்கியது. நீ சந்தோஷப்படுவன்னு சொன்னா இப்படி ஒரு சோக ரியாக்ஷன் கொடுக்கிற, வாட் இஸ் திஸ்? செல்லமாக மிரட்ட அவள் மூக்கை உறிஞ்சி கொண்டே அவன் கையை நீட்ட, அன்று போலவே அவனது சட்டையின் கைப்பகுதி, இது சந்தோஷத்துல வர அழுகைங்க, எனக்கு அந்த தங்கராசு மாமாவை பத்தி கூட அம்பட்டு கவலை இல்ல, பெரியாத்தா என்ன சொல்லுமோன்னு வெசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். தெளிவாக மனதை எடுத்துரைத்தவளை கையெட்டும் தூரத்தில் தள்ளி வைத்தவன், உங்க பெரியாத்தா அதான் உன் மேல அப்படியே பாசத்தை பொழியலனாலும் முன்ன மாதிரி இல்லதானே, அவங்களும் கொஞ்சம் திருந்திட்டாங்களே. ஆம், சின்னசாமி தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு நாள் வஸ்தனையும் கங்கையையும் ஒன்றாக கூட்டி வைத்து தாமரையை பற்றிய உண்மையை ஒருவாறு சொல்லியிருந்தார். ஆனால் சிறுவாணியை அவளை கட்டிக்கொண்டவன் ஏமாற்றி இருந்தான் என்றும் மட்டுமே சொல்ல, அவர் கண்ணிலிருந்தே அதற்கு மேல் ஏதோ இருக்கிறது என்று புரிந்து கொண்ட வஸ்தன் அதற்கு மேல் தோண்டி துருவவில்லை. கங்கைக்கோ ஒரே சமயத்தில் குற்ற உணர்ச்சியும் கணவன் மேல் கோபமும் வந்தது. இருந்தாலும் மனம் சமாதானம் அடைய தாமரையின் மேல் இருந்த வெறுப்பு நீங்கவே செய்தது. சின்னசாமி இருவரிடமும் தாமரைக்கு இந்த விஷயம் எந்த காலத்திலும் தெரிய வேண்டாம் என்று சொல்ல, இருவருமே அதற்கு தங்களுடைய மௌனத்தையே சம்மதமாக தர அவருக்கும் நிம்மதியாக இருந்தது. நினைத்து பார்த்த வஸ்தன், தாமரை உங்க பெரியம்மா
உன்கிட்ட கேட்க, ச்சே, பெரியாத்தா முன்ன எல்லாம் வெய்யுமே தவிர சோறெல்லாம் பொங்கி போடும் தெரியுமா? நான் இந்த அளவு உங்க தாராவா வளர்ந்திருக்கேன்னா அது எங்க பெரியாத்தவளா தானே என்று எப்பொழுதும் போல நல்லவளாக பேச, மனைவியின் பெரிய மனதை மீண்டும் மிஞ்சிய வஸ்தன் உருவத்துக்கும் உள்ளத்தில் உருவாகி பரிமளிக்கும் கருத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று உணர்ந்து அளவிலா அன்புடன் மனைவியை அணைத்து கொண்டான். தாமரை, இதுக்கு தான் இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் இருக்கு தெரியுமா? பிக் திங்ஸ் கம் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே உதாரணம் நீதாண்டா. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? 2 செட்டுக்கிட்டையும் நாளைக்கு தான் சொல்லணும். இது நம்ம நேரம்டா கண்ணம்மா. சட்டப்பூர்வமா நாம 6 பேரும் ஒரு ஃபேமிலின்னு இந்த உலகமே அங்கீகரிச்சிருக்கே. இதை விட வேற என்ன வேணும்? வேணாங்க, இதை விட பெருசு வேற ஒண்ணுமே இல்லை என்றவள் சற்றே விலகி அவன் முகத்தை 2 கையால் அளந்து கொண்டு, இருக்கும் ஒன்னே ஒன்னு தவிர என்று நிறுத்த, ஆசையுடன் வஸ்தன், என்னடா அடுத்த செட் டியூன்ஸுக்கு ரெடின்னு சொல்றியா என்று கண்கள் பளிச்சிட கேட்க, அவள் செல்லமாக அவன் கன்னத்தை கிள்ளி, நாம ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை, பாசத்தை, காதலை, நேசத்தை, இன்னும் என்னவோ எல்லாத்தையும் சொன்னேன் ஸ்ரீ கூறி ஆனந்த மிகுதியால் கண்ணை மூடி அவன் மார்பில் சாய்ந்து, எனக்கு புக்கு வந்தது பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் இப்போ நீங்க சொன்னது என்ன அப்படியே நீங்க சொல்லுவீங்களே நட்சத்திரம்னு என்ன அந்த வானத்துல ஒரு தாராவா உணர வைக்குது ஸ்ரீ என்று சொல்லி அவனுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவனிடமே அடைக்கலம் தேட, சந்தோஷத்துடன் தாரகையை தன்னுள் அடக்கி தானும் அவளுள் ஒன்றி போனான் ஸ்ரீவஸ்தன். இந்த சந்தோஷத்துடனே அவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் பயணத்தை தொட, மேலே இருக்கும் தேவர்கள் வாழ்த்துக்களையும் வீசி கொண்டிருக்க, அவர்களுக்கு இப்பொழுது தேவையான தனிமையை கொடுத்து மீண்டும் அடுத்த புதிய தொடரில் சந்திப்போம்.